நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கிரிப்சன் பேசுறேன். நம்ம லாஸ்ட் வீக் கொடுத்திருந்த பை அனலைசிஸ் நம்ம பிரெடிக்ட் பண்ண மாரியே கிளியரா நம்மளோட பை ஜோன்ல இருந்து ஒரு 200 பிளஸ் பீஸ் ப்ராஃபிட் கொடுத்திருக்கு. அண்ட் தென் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்த ஸ்டாப் லாஸ் ஜோன் கிட்ட போயிட்டு ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகாம வந்திருக்கு. ஸோ ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் பிரைஸ் போடுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து சார்ஜ் ட்ராப் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்ட் வந்து நீங்கள் எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட விஐபி சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் விஐபி சேனலில் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பேசிவாக எப்படி ஹேண்ட் பண்ணணும் அப்படிங்கிற கைடன்ஸ் ப்ளஸ் ட்ரேடிங் சிக்னல்ஸ் வித் ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் அந்த டார்கெட் ப்ரைஸும் கிடைக்கும். அது போக உங்களுக்கு ட்ரேடிங்கில் எந்தெந்த டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து ஃபோன்லேயே உங்களுக்கு வந்து கைடன்ஸ் இருக்கும். அண்ட் உங்கள் அக்கௌண்ட்ஸ் வந்து லாஸில் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு செட்டப்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ரோக்கரேஜில் ஜாயின் பண்ணாலே போதும். அது போக இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் அடுத்த வாரத்தில் கோல்டு மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் ப்ரொஜெக்ஷனாக பார்த்துடலாம். கோல்டு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியராக ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு லாஸ்ட் 2 மந்த்ஸாக. நம்மளும் எந்தவித தயக்கமும் இல்லாமல் டிமால்னு பை பொசிஷன்ஸ் போயிட்டே இருந்தோம். அஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 2 வாரமாகவே கன்சாலிடேட்டட் ஸ்டேஜில் இருக்குது. ஒரே ஜோனுக்குள்ள மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்கு. ஸோ அதுதான் இந்த வாரத்தோட ட்விஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கிளியராக ஒரு பிரேக் கொடுத்து ஃபால் ஆகுமா இல்லை ட்ரெண்டை கண்டினியூஷன் ஆகுமா அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டாக டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். என்னை பொறுத்தளவுக்கு எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணாதான் மார்க்கெட் அடுத்தடுத்து எந்தெந்த லெவல்ஸில் போய் நிற்கும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். ஸோ லாஸ்ட் வீக் மார்க்கெட் வந்து 1930 அப்படிங்கிற ஜோனை பிரேக் பண்ணி நல்லா ஃபால் ஆவான்னு எதிர்பார்த்தேன். பட் ஃபால் ஆகலை. நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ஆயிடுச்சு. ஸோ கோல்டை பொறுத்தளவுக்கு நமக்கு இமீடியட்டாக இருக்கிற சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட் வீக் லோ அதாவது 1930 வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ பாடி தான் நமக்கு வந்து 1930 வரைக்கும் வந்துச்சு. மற்ற எல்லாமே விக் தான் விட்டுருந்துச்சு. ஸோ நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 1930 அப்படிங்கிறது நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். இதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா அடுத்தபடியாக 1880 வரைக்கும் போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. பட் 1889 அப்படிங்கிறத நம்மளோட ரெண்டாவது சப்போர்ட் ஜோனாக எடுத்துக்கலாம். அண்ட் தென் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா நமக்கு ரீசெண்டாக இருக்கிற ஹை வந்து 1982 இதை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் 1ன்னு எடுத்துக்கலாம். மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு 2000 அப்படிங்கிறது நம்மளோட அடுத்தபடியான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எல்லா லெவல்ஸையும் ப்ராப்பராக ட்ரா பண்ணிட்டா தான் நமக்கு வந்து கிளியராக தெரியும். வீடியோ பார்க்குறவங்களுக்கும் கிளியராக புரியும். ஸோ இது வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2. அதில் ஏரியா பார்த்தோம் அப்படின்னா 1890 1900 அப்படிங்கிறது இதோட ரெசிஸ்டன்ஸ் 2 ஏரியா. அப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் 1 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லாஸ்ட் வீக் இது வந்து நம்மளோட சப்போர்ட்டு. ஸோ கிளியராக மென்ஷன் பண்ணி இது வந்து சப்போர்ட் 2. அப்போ நம்மளோட சப்போர்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட் வீக் வந்து விக் விட்டு போச்சுல அதுதான் நம்மளோட சப்போர்ட் 1. அதோட ஜோனை பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் 1 வந்து நமக்கு 1930 1935 வரைக்கும் நம்மளோட சப்போர்ட் 1. அண்ட் தென் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு ட்ரா பண்ணிக்கலாம். நமக்கு 2 வீக்ஸில் ஹையாக இருந்தது 1982 அப்படிங்கிறது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1. அண்ட் தென் மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா நமக்கு 2000 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் 2. ஸோ R2 வந்து நமக்கு வந்து 2000. ஸோ இப்போ வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் வந்து மேலே போனால் 2000 போகணும், ஃபால் ஆச்சு அப்படின்னா 1900 வரைக்கும் ஃபால் ஆகணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எந்த சைடு போகும் அப்படிங்கிறத கிளியராக ப்ரொஜெக்ஷன் பண்ணி அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் நம்ம வந்து கிளியராக கொடுக்க போகிறோம். அண்ட் தென் என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியராக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் ஆக போகுது. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஒரு ட்ரெண்டே சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு கிளியராக ஒரு செல்லு அதாவது 1960 அல்லது 1980 இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து கிளியரான ஒரு செல் கால் போய்க்கலாம். அண்ட் தென் அதோட டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா TP1 வந்து 1930 அண்ட் தென் டார்கெட் ப்ரைஸ் 2 பார்த்தோம் அப்படின்னா 1890 வரைக்கும் நம்மளோட ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸாக இருக்கும். அண்ட் தென் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2000 அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸ் ப்ரைஸு. மேபி மேலே கொஞ்சம் விக்கு விடலாம் அப்படிங்கிறதுனால 2006 2010 வரைக்கும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸாக வச்சுக்கலாம்.
ஸோ என்ன பொறுத்தளவுக்கு இதுதான் கோல்டோட அப்கமிங் வீக்ஸில் நடக்க போகிற மூமெண்ட்டு. ஸோ இப்போ இது என்னென்ன ரீசன்ஸ்னால நம்ம வந்து கோல்டு வந்து ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ இதை கொஞ்சம் இந்த சைடில் தூக்கி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா சார்ட்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்பவே தெளிவாக இருக்கும். அண்ட் தென் ப்ரொஜெக்ஷன் வந்து கிளியராக ட்ரா பண்ணிடலாம். ஷார்ட்டு மார்க்கெட் எடுத்ததுமே ஃபால் ஆகாது. மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸோட ஒபே பண்ணி, அதாவது 19777ங்கிற இடத்துல 1971 வரைக்கும் கூட வந்துட்டு ஒரு ஃபால் ஆகும். அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2000 மேபி லிக்விடிட்டி ஹண்ட் ஆகிறதுனால லாஸ்ட் வீக் ஆச்சு அந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுனால 2010 அப்படிங்கிறது நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ப்ரைஸாக வச்சுக்கலாம். அண்ட் தென் டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1890 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் ப்ரைஸ். ஸோ இப்போ என்னென்ன ரீசன்ஸ்னால இப்போ வந்து நம்ம வந்து இப்போ கோல்டு வந்து ஃபாலோ ஆகும்னு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தென் என்னை பொறுத்தளவுக்கு முதல் ரீசன் என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்துருக்கு இந்த இடத்துல. அதாவது ட்ரெண்ட் லைனை ஒரு 2 வாரமாகவே சுற்றி ஒரு ட்ரெண்ட் லைனுக்கு கீழே மார்க்கெட்டை கொண்டு வந்துருச்சு. பாருங்கள், இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனுக்கு கீழே மார்க்கெட்டை கொண்டு வந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிருச்சு. இது வந்து நம்மளோட முதல் ரீசன். ஸோ இதை நான் கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். பிரேக் த ட்ரெண்ட் லைன், இது வந்து முதல் ரீசன். ஸோ என்னென்ன ரீசன் அப்படிங்கிறத தெளிவாக ட்ரா பண்ணாதான் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெளிவாகவே புரியும். பிரேக் த ட்ரெண்ட் லைன், பிரேக் ட்ரெண்ட் லைன். ஸோ இது வந்து முதல் ரீசன், கோல்டு வந்து ஃபாலோ ஆகக்கூடியதுக்கு முதல் மெயின் ரீசன். ரெண்டாவது ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிளியரான ஒரு பியரி ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. அதையும் நான் கிளியராக மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். லாஸ்ட் வீக் நம்ம வந்து புல்லி ஸ்பின்னிங் டாப் விழுந்துருந்துச்சு. இந்த வீக் வந்து நமக்கு வந்து கிளியரான ஒரு பியரி ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. ஸோ பியரி ஸ்பின்னிங் டாப் விழுந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தெரியாதவங்க கூகுள் பண்ணி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பியரிஷ் ஸ்பின்னிங் டாப். ஸோ நமக்கு தெரியாததை கூகுள் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனாக போட்டிருக்கோம். ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்துச்சு அப்படின்னா அடுத்த மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு ஃபால் ஆகிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு மேலே ஒரு விக் விட்டு கிளியராக வந்து ஒரு ஃபால் ஆகும். ஸோ இது வந்து நம்மளோட ரெண்டாவது ரீசன். அதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிட்டா தான் நமக்கு வந்து தெரியும் ரெண்டும். பியரிஷ் ஸ்பின்னிங் டாப், இது வந்து நமக்கு கோல்டு வந்து ஃபால் ஆகிறதுக்கு ரெண்டாவது ரீசன். ஸோ அடுத்து மூணாவது ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் கிளியராக நமக்கு வந்து ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. லாஸ்ட் வீக் பிரேக் அவுட் ஆகி புல்லிஷ் ஆகும்னு எதிர்பார்த்துருந்தோம். டபுள் டாப் ஃபார்ம் ஆகி அந்த டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னை இன்வேலிடாக ஆகும்னு எதிர்பார்த்துருந்தோம். பட் அது நடக்கலை. அதுக்கு எதிர்மாறாக இந்த வீக் கிளியராக ஒரு ஸ்ட்ராங் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு ஹை எடுத்துட்டோம், லோ எடுத்தாச்சு, அண்ட் தென் நம்மளோட ட்ரெண்ட் லைன்ஸை கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கிளியராக பாருங்கள், நமக்கு வந்து ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து சாலிடாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபார்ம் ஆகிருக்கு. என்ன பொறுத்தளவுக்கு டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதோட ஸ்டாப் லாஸ் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைனோட ஹை. அதை எப்படி ட்ரா பண்ணி காமிக்கலாம்? ஸோ இந்த இடத்துல ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இதோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா இதோட ஹை, இந்த கேண்டிலோட ஹை பார்த்தோம் அப்படின்னா இது 1976. ஸோ 1976 அப்படிங்கிற நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸு. டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே போகிறது தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ். ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் ட்ராப் பண்ணியாச்சு. டார்கெட் ப்ரைஸ் வந்து அந்த லோவை பிரேக் பண்ணி அதுக்கு கீழே இருக்கிற சப்போர்ட் தான் நம்மளோட டார்கெட் ப்ரைஸ். கிளியராக நம்ம டார்கெட் ப்ரைஸ் ட்ராப் பண்ணிட்டோம். ஸ்டாப் லாஸ் ப்ரைஸும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணதுக்கு மாதிரியே ஈக்குவலாக கரெக்டாக மெர்ஜ் ஆயிருக்கு. ஸோ முதல் ரீசன் நமக்கு ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு, ரெண்டாவது ரீசன் வந்து நமக்கு வந்து கிளியராக ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் வந்துருக்கு. மூணாவது ரீசன் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதையுமே நம்ம கிளியராக இப்போ மென்ஷன் பண்ணிக்கலாம். இதில் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு ஃபால் ஆகும். ஸோ அதையுமே நம்ம கூகுள் பண்ணி பார்த்துடலாம். டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்
ட்ரையாங்கிள் போட்டாலே வந்துரும் மேக்ஸிமம். ஸோ இந்த இடத்துல பாருங்க கிளியரா தெரியும். ஒரு ஒரு ஃபால், புல்லிஷ் ஃபால் அப்படியே ட்ரெண்ட் கன்டினியூஷன் ஆயிரும். ஸோ இதுதான் அப்கமிங் வீக்ஸ்ல நடக்க போகுது. மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு அதோட ப்ரொஜெக்ஷனா பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு மேல ஒரு விக் விட்டு கிளியரா இந்த ட்ரையாங்கிள் கூட ஒபே பண்ணி கொஞ்சம் ஹையர் ஆகி போய் லாங் போக போகுது. ஸோ ஓவராலா டார்கெட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா, டிபி வந்து 1890 அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா 2010 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸ். அது நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். 2010 அப்படிங்கிற நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸ். என்ட்ரி வந்து நம்ம எங்கே எடுக்கணும் அப்படின்னா 1980 1980 கீழே இருக்கிறபோது நம்ம எந்த ஜோன்லாம் எடுத்துக்கலாம். மார்க்கெட் எப்போ 1985 அந்த ஜோன்லாம் பிரேக் பண்ணுதோ நம்ம அப்போ நம்ம வந்து பைக் சேஞ்ச் ஆகிறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. செல் சைடு நம்ம வந்து போயிடவே கூடாது. ஸோ இப்போ வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன ரீசன்ஸ்னால கோல்டு வந்து ஃபால் ஆக போகுதுன்னு. முதல் ரீசன் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. 2வது நமக்கு வந்து பியரிஷ் ஸ்பின்னிங் டாப்பு. 3வது வந்து டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓவராலாக டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1890 அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2010. ஸோ இதுதான் டெக்னிக்கலாக கோல்டு வந்து ஃபால் ஆகக்கூடியதுக்கு ரீசன். ஸோ இப்போ வந்து டிஎக்ஸ்ஒயை வந்து நம்ம ரிலேட் பண்ணி கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். ஸோ டிஎக்ஸ்ஒயை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு ஸ்ட்ராங் ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்து பிரேக் பண்ணி அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து இப்போ தெளிவாக ட்ரா பண்ணி ரிலேட் பண்ணி பார்த்துடலாம். இந்த இடத்துலேருந்து கிளியராக ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்து மார்க்கெட் ஒரு ஃபால் ஆயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும். இதோட சப்போர்ட் ஜோனை பார்த்தோம் அப்படின்னா +10 பார்த்தோம் அப்படின்னா 102. அண்ட் தென் இதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பார்த்தோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீக் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பார்த்தோம்னா 104. ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் கிளியராக அதோட சப்போர்ட் ஜோனை ஒபே பண்ணி ஒரு புல்லிஷ் ஆச்சு. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஒபே பண்ணி புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா கோல்டு வந்து கண்டிப்பாக ஒரு ஃபால் ஆகிடும். அந்த டார்கெட் ப்ரைஸாக 1930 ஈஸியாக பிரேக் பண்ணி நமக்கு 1890 அப்படிங்கிற ஜோன் வரைக்கும் போயிடும். இன்கேஸ் ஈவன் இதை வந்து இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் டிஎக்ஸ்ஏ வந்து இந்த இடத்துலேருந்து ஃபால் ஆகி 2வது புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா நமக்கு கோல்டு வந்து மேலே நமக்கு 1983 இருக்குல்ல அந்த ஜோனுக்கு போயிட்டு ஃபால் ஆகும். ஸோ ஓவராலாக டிஎக்ஸ்ஏ வச்சு ரிலேட் பண்ணி பார்க்கும்போது கோல்டு வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் செல் தான் ஆக போகுது. ஸோ ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஃபாரெக்ஸில் பேசிவாக ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் தென் அப்கமிங் வீக்ஸில் நமக்கு நியூஸஸ் எஃப்ஓஎம்சி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாஷ் பிஎம்ஐ நியூஸஸ் இருக்குது. ஸோ எல்லா வாரமுமே நியூஸஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள், மணி மேனேஜ்மெண்ட் வந்து முக்கியமாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.